வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நவம்பர் 11ஆம் தேதியான இன்று மிக முக்கியமான ஒரு நாள். அது இந்தியாவினுடைய தேசிய கல்வி தினம், நேஷ்னல் எஜுகேஷ்னல் டே. இந்த கல்வி தினம் எதன் பொருட்டு, எதன் நினைவாக கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது சுதந்திர போராட்ட வீரரும் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சருமான மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பிறந்த தினமான இன்றைய தினம் 1888ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இதே 11ஆம் தேதி அவர் சென்னையில் பிறந்தார். மிகப்பெரிய அளவிற்கு அவர் இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சிக்காக பெரும் பணிகளை அவர் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்து அவர் ஆற்றினார் என்பதை நினைவுகூரும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் கல்வி வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கை எவ்வாறு அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் ஆற்றினார் என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது பொதுக்கல்வியை பரவலாக்குதல். இந்தியாவில் கல்வி எல்லோருக்கும் உரியதாக சுதந்திரத்திற்கு முன்பு இருக்கவில்லை. ஆங்கிலேயருடைய வருகையின் போதுதான் பொதுக்கல்வி முறையே உருவானது. அதாவது அதற்கு முன்பு குருகுல கல்வி முறை அல்லது உயர்சாதியினர் மட்டுமே படிக்கக்கூடிய நிலை இருந்தபோது பொது பள்ளிகளை அல்லது மெக்கேலே கல்வி முறை என்று சொல்லக்கூடிய கணிதத்தையும் அறிவியலையும் அடிப்படையாக கொண்ட கல்வி முறையை ஆங்கிலேயர்கள் தான் அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்படி அறிமுகப்படுத்துவதன் மூலமாக முதலாக இங்கு பொதுக்கல்வி முறை வருகிறது. ஆனால் அது எல்லோருக்கும் போய் கிடைத்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. முக்கியமாக கிராமப்புறங்களில் அடித்தட்டு மக்களுக்கு கல்வி எட்டாக்கனியாக இருந்தது. தமிழ்நாட்டில்தான் கல்விக்கான மிகப்பெரிய அந்த போராட்டங்கள், இடஒதுக்கீடு போன்றவையெல்லாம் நீதி கட்சியினுடைய அந்த தோற்றத்துடன் உருவாகின என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு திராவிட இயக்கம் அதை பெருமளவுக்கு அதை முன்னெடுத்து சென்றது. இந்திய அளவில் அந்த பொதுக்கல்வியை கொண்டு செல்வதில் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்களுடைய அந்த பங்கு மிக மிக பெரியது. அவர் பொதுக்கல்வியை பரவலாக்கினார், கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றினார். இது எல்லோருக்குமான கல்வி நிலையங்கள் என்பது கிராமப்புறங்கள் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டது. அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டது என்பது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில் அமைந்த அந்த அரசில் கல்வி அமைச்சராக அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அதை மேற்கொண்டார். அடுத்ததாக அவர் செய்த மிக மிக முக்கியமான பணி என்பது அறிவியல் கல்வி. அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்வியை ஒருங்கிணைந்த பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் உருவாக்கப்பட்டதில் அப்துல் கலாம் ஆசாத் அவர்களுடைய பங்கு முதன்மையானது. அதற்கான அடித்தளத்தை அவர்தான் உருவாக்குகிறார். அதாவது அறிவியல் கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. சமகால தொழில்நுட்பம், சமகால மருத்துவம் மற்றும் சமகால பார்வைகளை கொண்ட கல்வியை உருவாக்குவது, அதன் வழியாக கல்வியை வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய கருவியாக, ஆயுதமாக பயன்படுத்துவது. அது தனிமனித வளர்ச்சி மட்டுமல்ல, அதன் வழியாக ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியை கொண்டு செல்வது என்றால் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில்தான் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான ஐஐடி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன. அறிவியல் ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டன. கல்வியில் அறிவியலை ஒரு அடிப்படையான ஒன்றாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் பிரதமராக பொறுப்பேற்ற போது இங்கு கொண்டு வந்தார்கள். இப்பொழுது பாஜகவினர் இதைத்தான் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அறிவியல் கல்விக்கு எதிரான ஒரு வேதகால கல்வியை கொண்டு வருவதற்காகத்தான் நம்முடைய கல்வி முறையை எல்லாம் மாற்ற முயற்சிக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு நேரு அவர்களுடைய வழிகாட்டுதலில் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அந்த கல்வியை அறிவியல் கல்வியாக நாடு முழுக்க கொண்டு செல்வதில் பெரும்பங்காற்றினார். எல்லாவற்றையும் விட முக்கியமானது கல்வியை கடைக்கோடி மனிதன் வரைக்கும் கொண்டு செல்வது. இதற்கான திட்டங்களும் அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய அவர் பொறுப்பு வகித்த காலத்தில்தான் நேரு அவர்களுடைய ஆட்சியில் தீட்டப்பட்டன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நாம் கல்வி உரிமையை ஒரு அடிப்படை உரிமையாக பார்க்கிறோம் என்றால் அதற்கான அடித்தளத்தை இட்டவர் அபுல் கலாம் ஆசாத், அவரை வழிநடத்திய ஜவஹர்லால் நேரு அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் இந்த பொதுக்கல்வியை ஒழித்து பல விதங்களிலும் புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் குருகுல கல்வி முறையை கொண்டு வருவதற்காக இன்று பழமைவாத சக்திகள் முயற்சி செய்கிற போது பொதுக்கல்விக்காகவும் அனைவருக்குமான கல்விக்காகவும் அறிவியல் கல்விக்காகவும் பாதைகளை சமைத்த அபுல் கலாம் ஆசாத் அவர்களை இந்த நாளில் நாம் நினைவுகூர்ந்து இந்த நாளை உண்மையான தேசிய கல்விக்கான நாளாக நாம் கொண்டாடுவது மிகவும் பெருமைக்குரிய ஒன்று. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம்.
தமிழ்நாட்டில் நவம்பர் 11ஆம் நாள் ஒரு முறை யாரும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. அது 2004வது ஆண்டு. 2004வது ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் நாள் அப்படி என்ன நடந்தது என்றால், அதுவரையில் அப்படி நடந்ததில்லை. காஞ்சி சங்கராச்சாரியார் அன்றைக்கு கைது செய்யப்பட்டார். அதுதான் அன்றைக்கு நடந்தது. அப்போது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். ஒருவேளை அன்றைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருந்திருந்தால் சங்கராச்சாரியாரை கைது செய்ததற்கு ஒரு மிகப்பெரிய கலவரமே நாட்டில் எழுந்திருக்கும். ஆனால் அதை ஜெயலலிதா அவர்கள் செய்தார். அதற்கு என்ன காரணம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையாக சொல்லப்பட்ட காரணம் என்ன என்றால், அதே ஆண்டு 2004 செப்டம்பர் 3ஆம் தேதி அந்த காஞ்சி மடத்தில் சங்கரராமன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். அது எல்லோரும் அறிந்த செய்தி. சங்கரராமன் ஏன் கொலை செய்யப்பட்டார்? அவர் தொடர்ந்து சங்கராச்சாரிகளை எதிர்த்து பேசிக்கொண்டே இருந்தார். பழைய மரபுகளை கைவிடக்கூடாது என்றார். இந்த காஞ்சி மடம் நடக்கிற முறை சரியானதில்லை என்றார். மிக குறிப்பாக முன்பெல்லாம் என்ன நம்பிக்கை இருந்ததென்றால், வேதம் படித்தவர்கள் கடல் தாண்டி போகக்கூடாது என்று இருந்தது. சங்கராச்சாரியார் சீனாவுக்கு போவதாக இருந்தபோது அதை கடுமையாக சங்கரராமன் எதிர்த்தார். இப்படி சங்கரராமனுக்கும் அங்கே இருந்த சங்கராச்சாரியாருக்கும் இடையில் மிகப்பெரிய பிணக்குகள் இருந்து கொண்டே இருந்தன. செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் காலையில் கொல்லப்பட்டார். அன்றைக்கு கைது செய்யப்பட்டவர்கள் சங்கராச்சாரியார் சொல்லித்தான் நாங்கள் அவரை கொன்றோம் என்றார்கள். அதற்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டு, எங்கே இருந்து கைது செய்யப்பட்டார்? அவர் சங்கரமணத்தில் இல்லை. தன்னை கைது செய்யக்கூடும் என்று அறிந்து அவர் வேறு மாநிலத்துக்கு போய்விட்டார். ஆந்திராவில் மெஹ்பூப் என்கிற இடத்தில் அவர் கைதானார். அங்கே இருந்து வேலூர் மத்திய சிறையிலே கொண்டு வந்து அவரை அடைத்தார்கள். 2 மாதம் சிறையிலே இருந்தார். பிறகு பிணை ஜாமீன் கிடைத்தது, வெளியிலே வந்து விட்டார். நவம்பர் 11 கைதான அவர் ஜனவரி 10ஆம் நாள் அதற்கு பிணையை பெற்று வெளியே வந்தார். என்ன ஆயிற்று அந்த வழக்கு? அவர் கைது செய்யப்பட்டது நவம்பர் 11, ஜாமீனில் வந்தது ஜனவரி 10. என்ன ஆயிற்று அந்த வழக்கு என்று கேட்பதற்கு அந்த கேள்விக்கு மிகச்சரியான விடை இன்னும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். யாரால் அவர் கைது செய்யப்பட்டாரோ அவராலேயே ஒரு விதத்தில் காப்பாற்றப்பட்டார் என்றும் நாம் கூறலாம். அந்த வழக்கு தொடர்ந்து நடந்தது. 2009 13 வரைக்கும் 4 ஆண்டுகள் அந்த வழக்கு அந்த அமர்வு நீதிமன்றத்துக்கு முன்னால் நடந்தது. மொத்தம் 189 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்கள். 189 சாட்சிகளில் 90 பேர் பிறல் சாட்சிகளாக ஆகிவிட்டார்கள். முதலில் 189 பேரும் சங்கராச்சாரியார்கள்தான் சங்கரராமனை கொலை செய்ய சொன்னார்கள், கொலை செய்தார்கள் என்று சாட்சி அளித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு நீதிமன்றத்திலே வந்து அவர்கள் அத்தனை பேரும் தாங்கள் சொன்னது கட்டாயத்தின் பேரில் சொன்னோம், காவல்துறை அப்படி சொல்லிட்டு உண்மையில் சங்கராச்சாரியாருக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இல்லை என்று 90 பேர் பிறல் சாட்சிகள், நவோஸ்டைல் என்று நீதிமன்றத்தில் சொல்லுவார்கள், அவர்கள் அப்படியே சாட்சியை மாற்றி சொல்லிவிட்டார்கள். அதன் விளைவாக 2013ஆம் ஆண்டு தீர்ப்பு வந்தது. என்ன தீர்ப்பு என்றால், இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். எப்போதும் நீதிமன்றம் ஒரு வழக்கிலிருந்து ஒருவரை விடுதலை செய்கிறது என்றால் அவர் நிரபராதி என்று சொல்லி விடுதலை செய்வதில்லை. அவர் குற்றவாளி என்பதற்கு போதுமான சான்றுகள் காட்டப்படவில்லை. போதுமான சான்றுகள் இல்லை என்பது கூட அல்ல, போதுமான சான்றுகள் நீதிமன்றத்தில் காட்டப்படவில்லை என்கிற காரணத்தை சொல்லித்தான் விடுதலை எல்லோரும் பெறுவார்கள். அப்படித்தான் சங்கராச்சாரியாரும் விடுதலை பெற்றார். அவர் மட்டுமல்ல, அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரும் யாரும் அந்த வழக்கில் குற்றவாளிகள் என்று மெய்ப்பிக்கப்படவில்லை என்று சொல்லி விடுவிக்கப்பட்டார்கள். அப்படியானால் சங்கரராமன் தற்கொலை செய்து கொண்டாரோ என்று தான் நினைக்க வேண்டியிருக்கிறது. அந்த வழக்கில் எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டாலும் சங்கரராமனை கொன்றவர்கள் யார் என்னும் கேள்விக்கு இன்று வரையில் நீதிமன்றம் விடை சொல்லவில்லை. அதற்கு மேல்முறையீட்டுக்கும் போகவில்லை. ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது தான் 2004 சங்கராச்சாரியாரை கைது செய்தார். ஆனால் 2013 அவர் விடுதலை செய்யப்பட்ட போது அன்றைக்கும் முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா தான். ஆனால் மேல்முறையீட்டுக்கு போகவில்லை. ஏன் என்று ஒரு கேள்வியை எழுப்பினால் அதற்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்கும். வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல. நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ண, பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் நின்று பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம், இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியாமல் போகலாம். ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான, ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம், அவங்களால அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு ஒரு 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 பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்போ அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிமா, அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் இல்லைப்பா தூர $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்களோட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது ஒன்று லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது
இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல் நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல் ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ, கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல், அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நிறையா ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.